எல்லோருக்கும் வணக்கம். செப்டம்பர் 7 டைம் இப்போ 4:12 ஆகுது. ஆக்சுவலாக இன்னைக்கு வீடியோவில் பார்த்தீங்கன்னாக்கா இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 5 ஸ்ட்ராட்டஜி வந்து பார்த்தீங்கன்னா நான் செலக்ட் பண்ணி டோட்டலாக ஒரு வீடியோவில் எப்படி ட்ரேட் பண்ணலாம், இன்ட்ராடேக்கு எந்த டைமில் என்ட்ரு ஆகலாம், எந்த டைமில் எக்ஸிட் ஆகலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபுல் கான்செப்டே பார்த்தீங்கன்னாக்கா எடுத்து போட்டிருக்கேன். அந்த வீடியோட லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கீழே கொடுத்துருக்கேன். நீங்கள் ஒன்ஸ் அதை கிளிக் பண்ணி பார்த்துக்குங்க அந்த ஸ்ட்ராட்டஜி எல்லாம். ஸோ அதில் ஒரு ஸ்ட்ராட்டஜி தான் பார்த்தீங்கன்னாக்கா டபுள் கலர் கேண்டில் ஸ்ட்ராட்டஜி. இந்த ஸ்ட்ராட்டஜி நமக்கு நிஃப்டில அப்ளை பண்ணோம் அப்படின்னாக்கா என்ன மாதிரியான ரிசல்ட் கிடைக்குது அப்படின்றத பத்தி நாம இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இன்னையோட ட்ரேடிங், இன்ட்ராடே ட்ரேடிங், என்னோட ட்ரேடிங்ல என்ன ப்ராஃபிட் லாஸ் வந்திருக்கு அதை நம்ம செக் பண்ணிட்டு வந்துருவோம். இன்னைக்கு இன்ட்ராடே ட்ரேடிங்க்கு பாத்தீங்கன்னாக்கா 6 ஸ்டாக் செலக்ட் பண்ணிருக்கேன். பாரதி ஏர்டெல், ஆக்சிஸ் பேங்க், எம்என்எம், டாடா மோட்டார், அல்ட்ரா சிமெண்ட், மாருதி, இந்த 6 ஸ்டாக் செலக்ட் பண்ணிருக்கேன். இந்த 6 ஸ்டாக்ல எத்தனை ஸ்டாக் நமக்கு எக்ஸிட் ஆயிருக்கு, எத்தனை ஸ்டாக்ல நமக்கு ப்ராஃபிட் லாஸ் வந்திருக்கு அப்படின்றத செக் பண்ணிக்கலாம். இந்த 6 ஸ்டாக்ல பாத்தீங்கன்னா 5 ஸ்டாக் எக்ஸிட் ஆயிருக்கு. இந்த 5 ஸ்டாக்ல 3 ஸ்டாக் ப்ராஃபிட்ல புக் ஆயிருக்கு, 2 ஸ்டாக் வந்து லாஸ்ல புக் ஆயிருக்கு. டோட்டல் எம்டிஎம் பார்க்கும்போது 80 ரூபாய். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னாக்கா ப்ரோக்கரேஜ் டேக்ஸ் எல்லாம் போக ஒரு 200 ரூபாய் மேபி லாஸ் வரும். இதுல ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா எம்என்எம் பார்த்தீங்கன்னா ஸ்டாக் இன்னைக்கு ஆக்சுவலா செல் கிடைக்க வேண்டியது மிஸ் ஆயிடுச்சு, செல் கிடைக்கல. இப்போ அதில் பார்த்தீங்கன்னாக்கா செல் கிடைச்சிருந்தது அப்படின்னாக்கா ஒரு 1% கிட்ட நமக்கு ப்ராஃபிட் வந்திருக்கும். ஓகே, நமக்கு கிடைக்கல. ஸோ அதனால பார்த்தீங்கன்னாக்கா அந்த ப்ராஃபிட்டை நான் மென்ஷன் பண்ணல. ஓகே, இப்போ லெட்ஜரை பார்த்துடலாம். இந்த 20 மாதங்கள் என்னோட டார்கெட் கான்செப்ட் பார்த்தீங்கன்னாக்கா ஜூன் 16 ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். இன்வெஸ்ட்மெண்ட் வேல்யூ பாருங்க, 1,78,065 ரூபாய் 78 காசு. இன்னியோட ப்ராஃபிட் லாஸ் சேர்க்காம நேற்று வரைக்கும் பாத்தீங்கன்னாக்கா 1,94,417 ரூபாய் 41 காசு இருந்திருக்கு. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 10% வந்து இப்போதைக்கு ப்ராஃபிட்ல இருக்கு. ஒரு நாள் ஒரே ட்ரேட் பாத்தீங்கன்னாக்கா 2 வாரமா ட்ரேடிங் பண்ணல. ஸோ வேல்யூ பாத்தீங்கன்னா ஒரு 51% பாத்தீங்கன்னா ப்ராஃபிட்ல தான் இருக்கு. மியூச்சுவல் ஃபண்ட் பாத்தீங்கன்னாக்கா நேற்றோட வேல்யூ சேமா தான் இருக்கு, இன்னைக்கு எதுவும் சேஞ்சஸ் இல்லை. ஷார்ட் டேர்ம் ஹோல்டிங்காக என்னைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு ஸ்டாக் எதுவும் என்டர்பிரைஸ் வரல. இன்னைக்கு காலையில் தான் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நபர் வந்து எனக்கு கால் பண்ணி கேட்டாரு, ஆக்சுவலா நீங்க பண்ற ட்ரேடிங்கோட லெஜர் தான் பார்த்தீங்கன்னாக்கா, ட்ரேடிங் அக்கௌண்ட் தான் பார்த்தீங்கன்னா லைவா காட்டுறீங்க, பட் என்ன ஸ்ட்ராட்டஜில செய்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து கேட்டிருந்தாரு. இப்போ நான் ஏற்கனவே ஒரு ஃபர்ஸ்ட் வீடியோல நான் சொல்லியிருக்கேன். இப்போ நம்ம கேண்டில் வச்சு தான் பார்க்க போறோம், கலர் கேண்டில் வச்சு. இப்போ இன்னைக்கு எந்த பிரைஸ்ல வந்து நமக்கு என்ட்ரி கிடைச்சிருக்கு, எந்த பிரைஸ்ல வந்து எக்ஸிட் ஆகணும் அப்படின்றத நம்மளால இன்னைக்கு மட்டும் இல்ல 1992ல இருந்தே பாத்தீங்கன்னாக்கா நம்மளால பார்க்க முடியும். அத்தனை வருஷத்துக்கு டேட்டாவை பாத்தீங்கன்னா நமக்கு கேண்டில்ல கிடைக்கும். 20 மாதங்கள் என்னோட டார்கெட் கான்செப்ட்ல இந்த ஸ்ட்ராட்டஜில நான் 10 மணிக்கு, இன்னைக்கு காலையில 10 மணிக்கு நான் ஸ்டாக் செலக்ட் பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா ஒரு 10:05க்குலாம் ஒரு 5 நிமிஷம் கழிச்சே பாத்தீங்கன்னாக்கா இன்னைக்கு என்ன ஸ்டாக், அதாவது அந்த 10 மணிக்கு மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா 10:05க்கே பாத்தீங்கன்னா இன்னைக்கு என்ன ஸ்டாக் கிடைக்கும் அப்படின்றத பத்தி எடுக்க முடியாது அந்த டேட்டாவை. இப்படி இன்னையோட டேட்டாவே இன்னைக்கு கிடைக்காது அப்படின்னும் போது நேத்தியோட டேட்டா, இதுக்கு முன்னாடி டேட்டா எல்லாம் பாத்தீங்கன்னா என்ன ஸ்டாக் வந்திருக்கும், எதனால நான் இங்க பை பண்ணிருக்கேன், எதனால நான் செல் பண்ணிருக்கேன் அப்படி இந்த டேட்டா வந்து பாத்தீங்கன்னாக்கா நமக்கு கண்டிப்பா கிடைக்காது. சோ ஒரு நம்பிக்கை வரணும் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா இப்ப இதுக்கு முன்னாடி டேட்டாவை நம்ம செக் பண்ணாதான் பாத்தீங்கன்னாக்கா இவ்வளவு ப்ராஃபிட் வந்திருக்கும், இவ்வளவு லாஸ் வந்திருக்கும் அப்படின்ற மாதிரி கரெக்டா நம்மளால கெஸ் பண்ண முடியும், புரிஞ்சுக்க முடியும். நான் அப்படியே பொதுவா பாத்தீங்கன்னா இந்த ஸ்ட்ராட்டஜில இவ்வளவு ப்ராஃபிட் வந்திருக்கு அப்படின்னு சொன்னாக்கா கண்டிப்பா நம்பிக்கை வராது. ஒரு காரணத்துக்காக தான் பாத்தீங்கன்னா இந்த ஸ்ட்ராட்டஜியை நான் எக்ஸ்பிளைன் பண்ணல. என்னோட டார்கெட் என்னைக்கு நான் அச்சீவ் பண்றேனோ நான் கண்டிப்பா பாத்தீங்கன்னா நான் இன்னைக்கு இந்த ஸ்ட்ராட்டஜியை வந்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். இந்த டபுள் கலர் கேண்டில் ஸ்ட்ராட்டஜியோட கான்செப்ட் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா கண்டினியூஸா, அதாவது பாத்தீங்கன்னா இது வந்து நிப்டி 1 hour கேண்டில் சார்ட். இப்போ கண்டினியூஸா நமக்கு ரெண்டு கேண்டில் வருது அப்படின்னாக்கா ரெண்டாவது கேண்டில்ல நாம செல் போக போறோம். அதே போல கிரீன் கேண்டில் கண்டினியூ 2 கேண்டில் வருது அப்படின்னாக்கா ரெண்டாவது கேண்டில்ல நாம பை போக போறோம். இன்னைக்கு என்ன நமக்கு என்டர்பிரைஸ் வந்திருக்கு, எக்ஸிட் பிரைஸ் வந்திருக்கு, அதை நம்ம செக் பண்ணிக்கலாம். இது வந்து பாத்தீங்கன்னா இன்னியோட ஃபர்ஸ்ட் கேண்டில். ஆக்சுவலா நேத்தியோட லாஸ்ட் கேண்டில் வந்து கிரீன் கேண்டில், இன்னியோட ஃபர்ஸ்ட் கேண்டில் பாத்தீங்கன்னாக்கா கிரீன் கேண்டில். 2 கேண்டில் பாத்தீங்கன்னாக்கா சேம் கலர், அதாவது கிரீன் கலர் வருது அப்படின்னும் போது நம்ம இந்த ரெண்டாவது கேண்டில்ல நம்ம பை போக போறோம். இந்த இன்னியோட ஃபர்ஸ்ட் கேண்டில் க்ளோசிங் பிரைஸ் பாத்தீங்கன்னாக்கா 17,590. இப்போ 17,590ல நாம பை போறோம் அப்படின்னாக்கா டார்கெட் அப்படின்றது ஆவரேஜா ஒரு 50 பாயிண்ட் நம்ம ஆவரேஜா வச்சுக்கலாம். ஓகே, இப்போ ஹை பாத்தீங்கன்னாக்கா 17,680 வருது. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னாக்கா நமக்கு ஒரு 90 பாயிண்ட்டுக்கே வருது டார்கெட். இது நேத்தியோட ஃபர்ஸ்ட் கேண்டில். முந்தா நேத்தோட பாத்தீங்கன்னாக்கா லாஸ்ட் கேண்டில் வந்து ரெட் கேண்டில், நேத்தியோட ஃபர்ஸ்ட் கேண்டில் வந்து ரெட் கேண்டில். கண்டினியூவா 2 ரெட் கேண்டில் வந்து பாத்தீங்கன்னாக்கா கண்டினியூஸா வருது. அதனால நம்ம நேத்தியோட
ஸ்டார்டிங் கேண்டிலோட க்ளோசிங்ல நம்ம செல் போக போறோம். செல் பிரைஸ் பாத்தீங்கன்னா 17,651. இப்ப நம்ம ஒரு 50 ரூபாய் டார்கெட் வைக்கிறோம். வந்திருக்கான்னு பார்ப்போம். ஸோ செகண்ட் கேண்டில் பாத்தீங்கன்னா லோ 17,600 வந்திருக்கு. கரெக்டா 50 பாயிண்ட் வந்திருக்கு. ஓகே, நேத்தும் பாத்தீங்கன்னா டார்கெட் அச்சீவ். அதே போல முந்த நேற்று பார்க்கலாம். அதுக்கு முன்னாலோட கேண்டில் ரெட்டு, மறுநாள் கேண்டிலோட ஃபர்ஸ்ட் கேண்டில் கிரீனு. நம்ம எதுவும் நியூட்ரல் தான் எடுக்க போறது கிடையாது ட்ரேடு. அடுத்த கேண்டில் ரெட்டு கிரீனு ரெட்டு கிரீனு கிரீனு பாத்தீங்கன்னா 3:15 தான் பாத்தீங்கன்னா நமக்கு பை வருது. நம்ம 3:15 பை எடுக்க மாட்டோம். ஏன்னா இன்ட்ரேடே வந்து பாத்தீங்கன்னா 3:15 க்ளோஸ். அந்த நாள் பாத்தீங்கன்னா நமக்கு ட்ரேடே வரல. அதுக்கு முன்னால் பாருங்க, அதுக்கு முன்னாலோட லாஸ்ட் கேண்டில் வந்து கிரீன் கேண்டில், மறுநாளோட ஃபர்ஸ்ட் கேண்டில் வந்து ரெட் கேண்டில். ஓகே, நம்ம ட்ரேட் எடுக்க போறது இல்ல. அடுத்த கேண்டில் கிரீன், அதுக்கு அடுத்த கேண்டில் கிரீன் தான். ஸோ இங்க தான் பாத்தீங்கன்னா நம்ம பை எடுக்க போறோம். க்ளோசிங் பிரைஸ் பாத்தீங்கன்னா 17,582, 580னே வச்சுக்கோம். இப்போ பாத்தீங்கன்னா டார்கெட் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு 630 வைப்போம். ஸோ ஐ எவ்வளவு வந்திருக்கு பாருங்க, 17,654. ஸோ 50 பாயிண்ட்க்கு மேலேயே வந்திருக்கு. ஓகே, அன்னைக்கும் பாத்தீங்கன்னா டார்கெட் அச்சீவ் ஆயிருக்கு. அன்னைக்கு முன்னாலோட பார்ப்போம். க்ளோசிங் முன்னாலோட பாத்தீங்கன்னாக்கா 17,823 லாஸ்ட் கேண்டில் வந்து பாத்தீங்கன்னாக்கா ரெட் கேண்டில். ஸோ மறுநாள் ஃபர்ஸ்ட் கேண்டில் வந்து கிரீன் கேண்டில், எதுவும் செய்ய போறது இல்ல. அதுக்கு அடுத்த கேண்டில் ரெட்டு, அதுக்கு அடுத்த கேண்டில் ரெட்டு, கண்டினியூ 2 ரெட் கேண்டில் வந்து நம்ம இங்க செல் போக போறோம். 17,640. நமக்கு டார்கெட் அப்படின்னு பார்க்கும்போது 17,590. லோ எவ்வளவு வந்து பாருங்க, 17,482 வந்திருக்கு. ஸோ இதுவும் பாத்தீங்கன்னா நமக்கு டார்கெட் அச்சீவ். நம்ம டோட்டலா 5 நாளோட கேண்டில் வந்து செக் பண்ணி பார்த்திருக்கோம். இந்த 5 நாள்ல பாத்தீங்கன்னாக்கா ஒரு நாள் பாத்தீங்கன்னாக்கா நமக்கு ட்ரேடிங் கிடைக்கல. மீதி இருக்கிற 1 2 3 4 நாள் ட்ரேடிங் கிடைச்சிருக்கு. இந்த 4 நாள் ட்ரேடிங்லயும் பாத்தீங்கன்னாக்கா நமக்கு 50 பாயிண்ட் டார்கெட் அச்சீவ் ஆயிருக்கு. இப்போ நம்ம டோட்டலா ரீசெண்டா ஒரு 5 நாளோட கேண்டில் சார்ட் தான் நம்ம செக் பண்ணிருக்கோம். இந்த 5 நாள்ல பாத்தீங்கன்னாக்கா ஒரு நாள் மட்டும் பாத்தீங்கன்னா நமக்கு ட்ரேடிங்கே கிடைக்கல. மீதி இருக்கிற 4 நாள்ல பாத்தீங்கன்னாக்கா இந்த 50 பாயிண்ட் டார்கெட் இருந்தது பாத்தீங்கன்னாக்கா ஈஸியா அச்சீவ் ஆயிருக்கு. இது வந்து ஜஸ்ட் ஒரு 1 வீக்கோட தான். இது போல பாத்தீங்கன்னா நீங்க 5 வருஷம் 10 வருஷம் இல்ல 15 வருஷத்தோட டேட்டா கூட பாத்தீங்கன்னா எடுத்து அனலைஸ் பண்ணி பார்க்கலாம், எவ்வளவு ப்ராஃபிட் லாஸ் வந்திருக்கு இந்த கான்செப்ட்ல அப்படின்னு சொல்லிட்டு. நிப்டில நம்ம ட்ரேட் பண்ணணும் அப்படின்னாக்கா கண்டிப்பா 1,10,000 ரூபாய் நமக்கு மார்ஜின் தேவைப்படும். ஒரு சில எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த 1,00,000 ரூபாய் எல்லாம் வச்சு என்னால் ட்ரேட் பண்ண முடியாது. குறைஞ்ச அமௌண்ட்ல இதே ஸ்ட்ராட்டஜில நான் பிசினஸ் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் இருக்கு. ஃபியூச்சர் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 2 விஷயம் தான் இருக்கு. ஒன்னு நிப்டி ஸ்பாட் சொல்லுவோம், இன்னொன்னு நிப்டி ஃபியூச்சர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஈக்விட்டியில என்ன ட்ரேட் பண்றோம், பை செல் அதே தான். ஸோ இப்போ ஒரு குறைஞ்ச அமௌண்ட் ஒரு 10,000 ரூபாய் தான் இருக்கு. இதை பேஸ் பண்ணி அதாவது இந்த அமௌண்ட் வச்சுக்கிட்டு பாத்தீங்கன்னாக்கா நிப்டி ஃபியூச்சர் போலவே நான் ட்ரேட் பண்ணணும் லார்ஜ் சைஸ் அப்படின்னு நினைக்கிறவங்க பாத்தீங்கன்னாக்கா இன்னொரு விஷயம் இருக்கு. அதுதான் பாத்தீங்கன்னாக்கா ஆப்ஷன். இப்போ இதே கான்செப்ட்ல நம்ம ஆப்ஷன்ல எப்படி பண்ணலாம், அதாவது பாத்தீங்கன்னா ஒரு 10,000 ரூபாய் வச்சு இதே அதாவது நிஃப்டில வரக்கூடிய ப்ராஃபிட் ரேஷியோ வச்சு பாத்தீங்கன்னாக்கா அதே ப்ராஃபிட் ரேஷியோல நம்ம ஆப்ஷன்ல எப்படி குறைஞ்ச அமௌண்ட் வச்சு ட்ரேட் பண்ணலாம் அப்படின்றத பத்தி நான் நாளையோட வீடியோல உங்களுக்கு ஃபுல் டீடைலா அப்லோட் பண்றேன். இன்னையோட மார்க்கெட்டும் சரி இன்னையோட ட்ரேடிங்கும் சரி ஓகே நல்லபடியா முடிஞ்சது நமக்கு. ஓகே, இனி வரும் நாட்கள்ல நமக்கு மார்க்கெட் ட்ரெண்ட் எப்படி இருக்க போகுது, அந்த ட்ரெண்ட்ல நம்ம எப்படி ஸ்டாக் செலக்ட் பண்ண போறோம் இன்ட்ராடேக்காக, அதுல எவ்வளவு ப்ராஃபிட் லாஸ் வருது, நான் என்னோட டார்கெட்டை எவ்வளவு நாள்ல ரீச் பண்ண போறேன் அப்படின்றத என்னோட கூட நீங்களும் டிராவல் பண்ணி பாருங்க. ஓகே, பாய்.